மெட்ரிக் அண்டு சிபிஎஸ் ஸ்கூல் 19வது வருட அவார்ட் செரிமனிக்கு இந்தியன் பேங்க் சார்பில் கலந்து கொண்டதுக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி. நான் இந்தியன் பேங்க் எங்கள் ஜோனல் மேனேஜர் வரதுமாக இருந்தது. தவிர்க்க முடியாத காரணத்தினால அவரால் வர முடியலை. அதனால் நான் அந்த பேங்கினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்தோம். எங்கள் பேங்க் இந்தியன் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு 111 வருடமாக வங்கிக்கு சேவையில் இருக்கிற ஒரு வங்கி. இதில் பெருமையாக சொல்லக்கூடிய என்னென்னு கேட்டால் இன்றைக்கி நிலைமையில் இருக்கிற இதில் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு வங்கி அப்படின்னா இந்தியன் பேங்க் அந்த வங்கி இன்றைக்கி நீங்கள் இவ்வளோலாம் ஒரு 3000-4000 ஸ்டூடெண்ட் படிக்கிற ஒரு ஸ்கூலில் நாங்களும் ஒரு உறுப்பினராக சேர்ந்துருக்கோம். அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த ஸ்கூல் 19 வருஷம் இருந்தால் கூட எங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஒரு 3-4 மாதமாக தான் இருக்குது. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இருக்கிற நாங்கள் கல்வி படிக்க போதெல்லாம் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, இப்படி ஒரு பில்டிங்கை பார்த்தது கிடையாது. இப்போ இதோடைய ஒரு அட்வான்டேஜ் டெக்னாலஜி கிடையாது, இந்த சைடுக்கு ஒரு டீம் ஒர்க்கு கிடையாது. இருந்தாலும் நாங்கள்லாம் படித்து ஒரு சின்ன லெவலில் வேலைக்கு அப்படியே மறுபடியும் அந்த நாலேஜை வலித்து பண்ணோம். இந்த நாலேஜ் கொடுக்கறது கடவுள் மாதிரி. ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து அந்த ஸ்கூலுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஸ்டூடெண்ட்டை சேர்த்து அந்த ஸ்டூடெண்ட்டை அவங்கள தரம் பிரித்து அதுக்குள்ளே ஒரு நல்ல ட்ரெயின்டு டீச்சர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஸ்கூல் நடத்துகிறது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது மாதிரி. அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ஒரு ஸ்கூலில் நாங்களும் ஒரு பங்குதாரராக வரோம். அப்படிங்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி. குறிப்பாக நம்ம டாக்டர் ஜே ராபர்ட் சாரை சொல்லணும். இந்தியன் பேங்கில் நம்ம வீரவனூரில் ஒரு மேனேஜர் மூலமாக அவங்கள நாங்கள் சந்தித்தோம். அன்னையிலேருந்து அவர் எப்படி எங்கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல முழு முயற்சியாக இருந்தோம். ஏன்னா என்றைக்குமே ஒரு இன்ஸ்டியூஷன் வளர்ச்சி அடையும் போது அதுக்கு போட்டிகள் அதிகமாக இருக்கும். போட்டி இந்த சென்ஸ் நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன், நீ ஃபைனான்ஸ் பண்ணுற அப்படின்னு. அதில் யார் நல்லவங்கன்னு தேர்ந்தெடுக்கிறதுக்குள்ள லிபர்ட்டி அவங்களுக்கு உண்டு. சார் அதே மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி இந்தியன் பேங்கில் நாங்கள் வாரோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அவங்களுடைய ஒரு பார்ட்னராக சேர்ந்துக்கிட்டோம். இன்றைக்கி இருக்கிற அந்த 19 வருஷம் அடுத்து எத்தனையோ காலகட்டங்களில் எத்தனையோ குழந்தைகளை உருவாக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனில் இந்தியன் பேங்கும் பங்கேற்றுக்கிறதுல எங்களுக்கு பெருமையாக இருக்கும். சார் சொன்னாங்க, அடுத்து இப்போ இருக்கிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு சிபிஎஸ் ஸ்கூல் 70,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்ட போகிறோம், அதுக்கு இந்தியன் பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னு. எங்கள் ஜோனல் மேனேஜர் எங்கள்கிட்ட சொல்லிக்கொட்ட ஒரே ஒரு மெசேஜ் என்னென்னா, நீங்கள் சொல்லுங்கள், எந்த காலத்துலையும் இந்தியன் பேங்க் இந்த கேம்பிரிட்ஜ் ஸ்கூலே இருக்கும், அவங்க வளர்ச்சியில் இந்தியன் பேங்க் என்றைக்குமே உறுதுணையாக இருக்கும். அப்படிங்கிறத நீங்கள் ஆணித்தரமாக ஒரு மீட்டிங்லேயே சொல்லிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எங்களையும் ஒரு இந்த மீட்டிங்க்கு எங்களையும் கூப்பிட்டு இதில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுல ரொம்ப எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம நானும் நம்ம விஜய் டிவி புகழ் மகேஷ் சார் பேச்சை கேட்க ரொம்ப ஆவலாக இருக்கும். நாங்களாம் சார் சொன்ன மாதிரி 9:30 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் இருந்துட்டு 10:30 வீட்டுக்கு போவோம். அப்போ தான் கலக்கப்போவது யார் அப்படின்னு அந்த நிகழ்ச்சி வரும். அப்போ சார் அடிக்கிற அட்ரா 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 அப்படின்னு சொல்கிறத கேட்காம தூக்கமே வராது. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள்லாம் அவருடைய ஃபேனு. இது கார்டு கிஃப்ட்டுன்னு சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி எங்கள் ஜோனல் மேனேஜர் இந்த பார்ட்டிசிபேட் நமக்கு கிடச்சிருக்காது. ஒரு மகேஷ் சார் கூட ஃப்ரீயாக அந்த அளவுக்கு அவர் ரூம்லேருந்து வரும்போதே ஒரு சின்ன பையன் நின்றுட்டு சார் செல்ஃபி அப்படின்னா உடனே அவரே எடுத்து சொல்கிறார். தட் இஸ் அச்சீவ்மெண்ட் உண்டாச்சு. அதாவது ஒரு மனிதன் வளர்றதுக்கு எந்த வழியிலையும் வளரலாம். வளர்ந்த பிறகு தாழ்வாக இருக்கிறதா ஒரு மனுடைய முக்கியமான இது. அது அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் அவர் இந்த புகழில் இருக்கிறார். எத்தனையோ பேர் டிவி ஷோவில் வருவாங்க. ஆனால் அவர் வந்தார்னா ஒரு சின்ன குழந்தைலேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் அந்த பக்குவம் தான் மெயின் மனம். பக்குவம் எக்ஸ்பீரியன்ஸில் வர்றது. ஸோ நானும் அவருடைய பேச்சு ஆவலாக இருக்கேன். இது மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளை எங்களையும் அலைஞ்சு என்னுடைய சார்பாகவும் நான் சேர்ந்திருக்க வங்கியின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை சொல்லிட்டு, இந்த படிக்கிற எல்லா குழந்தைகளும் நம்ம கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஃபாரினில் இருக்கிறது மாதிரி இந்த ஸ்கூல் வளரணும். இதில் படிக்கிறவங்களும் அதே கேம்பிரிட்ஜ் உள்ள ஃபீல் பண்ணணும். அதுக்கு நாங்களும் பக்கபலமாக இருக்குன்னு சொல்லி அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.